வணக்கம் சார். வணக்கம். ஒவ்வொரு வீட்டுக்கு தேவையான நிறைய பூஜை அறை குறிப்புகள்ல இருந்து பரிகாரத்திலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில் இன்னைக்கு சில டவுட்ஸ் எல்லாம் நான் கொஸ்டின்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிலைவாசல் படி இருக்கு இல்லையா, நிலைவாசல் படியில் நிறைய திருவுருவ படங்கள் இருக்கும். அந்த மாதிரி இறை படங்களை வாசல் படியில் மாட்டலாமா? வாசப்படியில் நீங்கள் இறைவனுடைய படங்களை மாட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது திருஷ்டிக்கு உண்டான படங்கள் இருக்கும். இப்போ பிள்ளையார்லேயே திருஷ்டி பிள்ளையார்னு இருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பைரவருடைய படம், நரசிம்மருடைய படம், இந்த மாதிரி படங்கள் நீங்கள் திருஷ்டிக்கு உண்டானது அல்லது அந்த காக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வங்களுடைய படங்கள் தாராளமாக வாசலில் மாட்டலாம். சார், இந்த மாதிரி நீங்கள் மாட்டலான்னு சொல்லும் பொழுது லக்ஷ்மி தேவியோட படத்தை ஒரு சில பேர் வீட்டு வாசலில் வைக்கிறாங்க இல்லையா, இது சரியான முறை தானா? மாட்டப்படாது, மாட்டக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் நிறைய இல்லங்களில் பார்த்துருக்கேன், இந்த கஜலக்ஷ்மி, அதாவது யானையோட கஜலக்ஷ்மி இருக்கா மாதிரி அந்த காலத்து வீடுகள்லாம் நிறைய இருக்கும் சார். அந்த நிலப்படியில் உட்டில் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அது சரியா? தாராளமாக சரி. அதாவது நிலைப்படி மகாலட்சுமியினுடைய இடம், வாசம் செய்யக்கூடிய இடம், அது மரத்தில் வைக்கிறதுல தப்பு கிடையாது. மரம், கல், இந்த ரெண்டுலேயும் இருக்கிறது தப்பு கிடையாது. படங்களாக இருக்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. அதாவது மேலே மரம், கல், இது ரெண்டுலேயும் இருக்கலாம். இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அது நிலையில் ஒரு நிலையில் மட்டும் கிடையாது. உள்ளே போனேன்னா நேராக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். மற்ற நிலைகள்லேயும் இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் கோயில்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநிலை இல்லாமல் சுவாமியினுடைய அந்த கருவறைக்கு மேலேயும் மகாலட்சுமியினோட மாட்டியிருப்பாங்க. அதனால் மகாலட்சுமி அம்பாள் அந்த செவுத்தோடு சேர்த்து இருக்கக்கூடிய தேவியாக இருந்தால் பரவாயில்ல. படம்னா அப்படி இல்லை, ஆடக்கூடியது. படம்னா அப்படி இல்லை, ஒரு காற்றடிச்சா நகரக்கூடியது. ஸோ அந்த மாதிரி நிலை இல்லாத, செவுத்திலிருந்து நிலை இல்லாத படங்களை வைக்கக்கூடாது. செவுத்தோடு இருக்கக்கூடிய, ஒட்டி இருக்கக்கூடிய மரமோ அல்லது அது கல் சிற்பமாகவோ இருந்தால் தாராளமாக வீட்டினுடைய நிலவுக்கு வைக்கலாம். ஓகே சார். இப்போ நிலைவாசலை மஞ்சளால் நம்ம துடைக்கிற வழக்கம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த வார வெள்ளிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ நம்ம மஞ்சளால் மெழுகி கோலமிட்டு அலங்காரம் செஞ்சு நிலைவாசல் பூஜைகள்லாம் செஞ்சிடறோம். இப்போ அவங்க ஊருக்கு போயிடுறாங்க, ஒரு வாரம் அவங்க ஊரில் இல்லை, வெக்கேஷன் லீவுக்காக போயிட்டாங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் அந்த மஞ்சள் காஞ்சு போய் அது உதிர ஆரம்பிச்சிடும் இல்லையா, அது தவறான முறை தானே? அது மஞ்சள் காயலாமா? காயப்படாது. அதற்கு மாற்று வழி சார்? எப்போவுமே அந்த காலத்தை என்ன பண்ணுவான்னா, முதல் வெள்ளிக்கிழமை பண்ணி முடிச்சோன்னா ஞாயிற்றுக்கிழமை அதை அப்படியே எடுத்துருவான், அல்லது அடுத்த நாள் அதை அப்படியே எடுத்துருவான். ஒரு நாள் வச்சுருப்பாங்க, அடுத்த நாள் எடுத்துருவாங்க. மஞ்சளுக்கு மட்டும் ஒரு குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக கருக்கிற இது வரும், இல்லைன்னா அந்த வாசம் வரும். அதனால் அது என்ன பண்ணுவோம், ஒரு நாள் வைப்பா அல்லது 2 நாள் வைப்பா, அதுக்கப்புறம் அப்படியே உதிரி அதை க்ளீன் பண்ணி எடுத்துருவா. திருப்பி அடுத்த வாரம் அதை எடுத்து செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி முறைகள் நம்ம வச்சுக்கிறது தான் ரொம்ப விசேஷம். எப்படி கோயிலில் அம்பாளுக்கு மஞ்சள் அலங்காரம் பண்ணி அடுத்த நாள் எடுத்துடுறாங்களோ, அந்த மாதிரி உடனே அதை நெக்ஸ்ட் டே ஆர் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அதை எடுத்துடணும். எடுத்துகிட்டு திருப்பி அடுத்த வாரத்துக்கு நீங்கள் இருக்கும்பொழுது அதை வச்சுக்கலாம். அருமை சார். இப்போ எத்தனையோ வெளிநாட்டு வாழ் மக்கள் நம்மளோட யூடியூப்ஸை தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்க இல்லையா, அவங்க சார்பாக இந்த கேள்வி இன்னும் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த நிலைவாசல் பூஜையை பற்றி நம்ம பேசும்பொழுது வாசலில் விளக்கேற்றுற வழக்கம் நம்ம ஆதி காலத்திலேருந்தே இருக்குது. இப்போ ஃபாரின்லலாம் அந்த மாதிரி நிலைவாசல் அமைப்புகள் இருக்காது. ஏன் நம்ம பாம்பேயில் கூட அந்த மாதிரி அமைப்புகள் இருக்காது இல்லையா, ஃப்ளாட்டில். இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் ஓகே, ஃப்ளாட்டில் இருக்காது. அவர்களுக்கு வேறு என்ன சார் வழி? வீட்டுக்குள்ளே அந்த வாசலுக்கு உள்ள நிலைப்படி ஏற்றுக்கலாம். அதாவது வாசலில் ஏற்றும் போது நீங்கள் எப்படி ஏற்றுவேல்னா, இப்போ வாசல் இப்படி இருக்குன்னா இப்படி ஏற்றுவேல், அந்த வாசல் எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கோ அப்படி ஏற்றுவேல். ஆனால் வாசல் உள்ளே ஏற்றுறல், அதாவது வீட்டினுடைய வாசலுக்கு உள்ளே ஏற்றுறல், கதவை திறந்தால் உள்ளே ஏற்றுறல்னா அதை என்ன பண்ணணும், 2 தீபமும் ஒரே இடத்துல ஏற்றணும். 2 தீபமும் ஒரே இடத்துல ஏற்றணும். அது எப்படின்னா வெளிப்பக்கம் பார்க்காம உள் பக்கம் பார்த்த மாதிரி ஏற்றிடணும். அதாவது நம்ம தனித்தனியாக ஏற்றாமல் 2 தீபங்களும் சேர்த்து வீட்டுக்குள்ளே வலது பக்கமோ இடது பக்கமோ ஒரே, அதாவது உள்ளே பார்க்குற மாதிரி ஏற்றணும். அவ்வளோதான். வீட்டு வாசலில் பார்க்கும்போது வெளியில் வைக்கிற மாதிரி வைக்கிறேன், வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே பார்க்குற மாதிரி ஏற்றணும். அது சப்போஸ் தெற்கு பார்த்து இருந்தால் தெற்கு பார்த்து ஏற்றாமல் வடக்க பார்த்து ஏற்றிடணும், அல்லது கிழக்க பார்த்து ஏற்றிடணும். அதுதான். ஓகே சார், அருமை. அப்புறம் சார், இப்போது சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வாசலில் விநாயகர் சிலை வைப்பாங்க. அது நேர்குத்து வீடாக இருந்தால் அந்த மாதிரி வைப்பாங்க. இன்னும் சில வீடுகள்லாம் அந்த மாதிரி வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு இல்லையா, அவங்களால நித்தியப்படி பூஜைகள் செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. ஒரு நாள் செய்வாங்க, ஒரு நாள் விட்டுருவாங்க. அது தோஷமாக மாறுமா அவங்களுக்கு? ஃபஸ்ட்டு சிலை வைக்கிறதுனாலே நீங்கள் ரெகுலராக பூஜை பண்ணணும்.
அதுக்குன்னு நாம் பண்ண முடியலன்னா அதுக்குன்னு உரிய அர்ச்சகரை போட்டு நம்ம பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். சில பேர் நான் நிறைய வீடுகள்லேயே சிலையெல்லாம் வாங்கி வச்சுட்றோம், அதுக்கப்புறம் பூஜை பண்ண மாட்டேங்கிறா. நித்திய பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வீட்டு முன்னாடி விநாயகர் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக அதை பூஜை பண்ணுறது, அதுவும் வலம்புரி விநாயகர்னால் இன்னும் ஸ்ரத்தையாக 2 வேளை பூஜை பண்ணணும். அதை முதன்மையாக எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. வெறுமனே வாஸ்து ரீதியாக வீட்டு முன்னாடி விநாயகர் வச்சிடறோன்ட்டு வெறுமனே வைக்கப்படாது, கண்டிப்பாக பூஜை பண்ணுற மாதிரி இருக்கணும். அருமை சார். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இறை விக்கிரகங்களை வந்து வேலை ஆட்கள், நம்ம வீட்டில் பணி ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு க்ளீன் பண்ண சொல்கிறது நல்லதா, இல்லை நம்மளே தேய்ச்சி சுத்தம் பண்ணுறது நல்லதா? என்னுடைய இதில் வந்து எப்போவுமே வீட்டு வாசல் முழுகிறதா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே அதாவது வீசனுடைய வாசப்படியில் முழுகி பொட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே சாமி ரூமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் கைப்பட வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. மற்றவர்களுடைய இதோட வைத்து கொள்வது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவாளை உதவிக்கு கூப்பிடலாமே தவிர மற்ற இதர ஆட்களை உதவிக்கு கூப்பிட்றது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. அவங்கள கொண்டு க்ளீன் பண்ண சொல்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. அப்படி இருந்தாலும் சுவாமி படம் விக்கிரகங்களை நம்ம கையால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவளை க்ளீன் பண்ண சொல்லலாம். ரொம்ப ஒரு அருமையான நல்ல தகவல். நன்றி. நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.